ரெண்டு பேரும் காதலிக்கிறோம். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் பண்ணிக்க போறோங்கிற நம்பிக்கையில நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து இருந்தோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதுக்கெல்லாம் ஆதார சாட்சி எல்லாம் கேப்பீங்களா? அப்படி கேளு. இதோ நிக்கிறாரே உங்க வளர்ப்பு புள்ள சிவா. அவரால என் கன்னித்தன்மையை நான் இழந்திருக்கேன். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? என் கன்னித்தன்மையை இவரால நான் இழந்தேன்னு என்னால மெடிக்கல் டெஸ்ட் மூலமா நிரூபிக்க முடியும். இத நான் கோர்ட்ல கூட நிரூபிப்பேன். சோதிக்காதீங்க. சிந்துவை கல்யாணம் பண்ணி 1 வருஷமா தான் அவர் என் கூட நெருங்கி பழகல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க மாட்டானே. அதுக்கு முன்னாடி அவர் என் கூட நெருங்கி பழகுனது உண்மைதான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அன்னபூர்ணி அம்மா சிந்து சிவா கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ என்னதானே சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சிவா வலுக்கட்டாயமா என்கிட்ட பல தடவை தப்பா நடந்திருக்காரு. ஐயோ அப்படி சொல்லாத. அவ சொல்றது பொய்ன்னு நானே இந்த பஞ்சாயத்து முன்னாடி நிரூபிக்கிறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மகாண்டி சிவா என்கிட்ட தப்பா நடந்துக்கலன்னு சிந்து நிரூபிக்கலன்னா சரி, என்ன பண்ணலாம்? சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கண்டிப்பா பண்ணி வைப்பேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் சிந்து விட்டு விலக மாட்டேன். அவ தான் என் மனைவி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.